அமித்ஷாவின் விளக்கத்தை ஏற்க முடியாது என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது, அதே போல 7.20 தொகுதிகளுக்கு உத்தரவாதம் தேவை என்ற அறிவுறுத்தலையும் பாமகனுடைய நிறுவனர் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். இந்திய நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களினுடைய தொகுதியில் எண்ணிக்கை குறையும் என்று அச்சம் அனைவரும் மத்தியில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த அச்சத்தை போக்க வேண்டிய ஒன்றிய அரசு மக்களிடம் மேலும் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தகவலை வெளியிடக்கூடாது என்ற அறிவுறுத்தலையும் அவர் வழங்கியிருக்கிறார். மக்களவை தொகுதிகளை பொறுத்தவரை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை 1000ஆக உயர்த்த வேண்டும் என்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக தான் வலியுறுத்தி வருவதாகவும், அதன் நோக்கம் தமிழ்நாட்டிலிருந்து மக்களவைக்கு அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் செல்ல வேண்டும் என்பதை தவிர தமிழகத்தின் கோரிக்கையாக அவர்கள் உரத்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும், அதனால் அதன் அடிப்படையில் தமிழக மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை தற்போது இருக்கக்கூடிய 39 32 அல்லது 31 குறைக்கக்கூடும் என்று வெளியாகக்கூடிய செய்திகள் பெரும் கவலையை மக்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவேதான் மக்களவை தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கையை முடிவு செய்வது சரியானது அல்ல என்றும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை பெருக்கத்தால் இந்தியா பல சிக்கல்களை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்ற மத்திய அரசு வலியுறுத்தியது. அதற்காக பல்வேறு ஊக்குவிப்புகள் செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் மக்கள் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நன்மை கிடைத்திருக்கின்றன. இப்படியாக பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்தியா பல்வேறு மாநிலங்களுடைய ஒன்றியமாகும். அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்து மாநிலங்களுக்கான மக்களவை பிரதிநிதித்துவத்தை ஒரே வகையில் விகிதாச்சாரத்தில் அமைய வேண்டும் என்றும், எந்த ஒரு மாநிலத்தின் மக்களவை தொகுதியில் விகிதாச்சாரம் மாற்றக்கூடாது, அதே போல மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதாக இருந்தாலும் பொது விகிதாச்சாரம் எந்த வகையிலும் மாறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், அதுதான் ஜனநாயகத்துக்கு பெருமை என்றும் ராமதாஸ் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த முறையில் தமிழ்நாட்டிற்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய 52 தொகுதிகளை விட 10 தொகுதிகள் வரை குறைவாக கிடைக்கும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா இது தொடர்பாக அளித்திருக்கக்கூடிய விளக்கமும் கூட தெளிவாக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை 39 விட குறையாது என்றும் தான் கூறியிருக்கிறார். ஆகவே மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை விழுக்காடு அதிகரிக்கப்படுகிறதோ அதே விழுக்காடு தமிழக தொகுதிகளும் அதிகரிக்கப்படும் என்று அவர் கூறவில்லை. அதனால் அவருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த அறிக்கையில் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கையை 7.20 தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும். இந்த எண்ணிக்கை ஒருபோதும் குறையாது என்று தமிழக மக்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு என்றும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே மக்களவையினுடைய தமிழ்நாட்டின் பிரதித்துவம் குறையாமல் பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை அளிக்கும். தமிழக அரசின் சார்பில் வருகிற மார்ச் 5ஆம் தேதி நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திலும் பாமக பங்கேற்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.